வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது டொயோட்டானுடைய அர்பன் க்ரூசர் ஹைரைடர். அதில் ஜி ஆப்ஷனல் வேரியண்ட். இந்த ஜி ஆப்ஷனல் வேரியண்ட் வந்து உங்களுக்கு நியோ டிரைவ் அப்படிங்கிற வித்தவுட் ஹைப்ரிட் மாடல்லையும் நான் ஹைப்ரிட் மாடல்லையும் வருது. அது போக ஹைப்ரிட் மாடல்லையும் கூட ஜி ஆப்ஷன் வேரியண்ட் வருது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜி ஆப்ஷன் வேரியண்ட் நான் ஹைப்ரிட் நியோ டிரைவ் வேரியண்ட். இது ஒவ்வொரு கார் மாடல்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்கும். ஸோ அப்படி இந்த ஜி ஆப்ஷன் அப்படிங்கிற வேரியண்ட்டை நம்ம வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹைரைடரில். ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் இந்த காரனுடைய கீ ஃபாபு. ஒரு பக்கம் டொயோட்டானுடைய லோகோ இருக்கும், பின்னாடி வந்து உங்களுக்கு லாக்கு அன்லாக்னுடைய பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஃபாப் வந்து மாருதியினுடைய யூசர்ஸுக்கு ரொம்பவும் பிரபலமான ஒரு கீ ஃபாப் தான். ஸோ எஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனிவே ஃபர்ஸ்ட் திங், இந்த காரோடைய பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நல்ல ஒரு ஹெவியான பானட் தான் கொடுத்துருக்காங்க. பானட்டுக்கு கீழே இன்சுலேஷன் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும், இந்த ஹைரைடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு ஹைப்ரிடோட வரக்கூடிய அந்த ஒரு 3 சிலிண்டர் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வரும். பட் இது வந்து நான் ஹைப்ரிட் மாடல். இந்த நியோ டிரைவ் அப்படின்னு சொல்லி டொயோட்டா பேட்ச் பண்ணி விற்கக்கூடிய அந்த ஒரு மாடல் தான் இது. ஸோ இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தோம்னா நம்ம மாருதி கார்ஸில் பார்க்கக்கூடிய அந்த 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் தான் இது. ஸோ இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் 1.5 லிட்டரில் உங்களுக்கு 102 bhp பவர் வந்து உங்களுக்கு 6000 rpmலையும் 136 Nm டார்க் வந்து உங்களுக்கு 4000 rpmலையும் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இன்ஜின் பேக்கு, இந்த இன்ஜின் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஹைப்ரிட் டெக், அந்த ஹைப்ரிட் மோட்டர் அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வரதுக்கும் அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீட்லி லேய்டு ஒரு இன்ஜின் கேபின் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் பின்னாடி ஃபயர் வால்லையும் உங்களுக்கு இன்சுலேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இதில் 6 ஸ்பீட் 80 டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட பேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாடல் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. பட் இதில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீடில் மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிளுமே கூட வரும். இப்போ இந்த ஹைரைடரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்வின் கார்ஸில் ஒரு கார். ஸோ டொயோட்டா வந்து அர்பன் க்ரூசர் ஹைரைடர் அப்படிங்கிற நேமிங்கில் கொடுக்குறது. அண்ட் இதே இது மாருதியில் உங்களுக்கு கிராண்ட் விட்டாரா அப்படிங்கிற நேமிங்லேயும் வரும். ஸோ அந்த ட்வின் காரில் வரக்கூடிய கான்செப்ட், ஸோ டொயோட்டா அண்ட் மாருதியினுடைய பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய மாடல்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ டொயோட்டா வந்து அவங்களுடைய பேட்டர்னை வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட் லுக்கை இந்த காரில் கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோடைய டிசைன் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஆர்எல் மாதிரி செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ டொயோட்டானுடைய அந்த ஸ்டைலிங் வந்து இந்த டியூவல் டிஆர்எல் கொடுக்குறது. மாருதியினுடைய டிஆர்எல் ஸ்டைலிங் வந்து 3 பிட்ஸாக வந்து உங்களுக்கு வந்து டிஆர்எல் வரும். ஸோ அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டிஆர்எலுக்கு சென்டர்லேயே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து அப்படியே உங்களுக்கு சென்டர் கிரில்னுடைய போர்ஷன்லேயே வருது. ஸோ இதை வந்து டொயோட்டா வந்து அக்ரிலிக் கிரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்பர் பார்ட் கிரில்ல வந்து உங்களுக்கு இந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து வருது சென்டரில். டொயோட்டானுடைய லோகோ அண்ட் இப்போ வரக்கூடிய டொயோட்டா லோகோ எல்லாமே சில்வர் ஃபினிஷிங்ல தான் கொடுக்குறாங்க. எனிவே இந்த அக்ரிலிக் கிரில்ல கீழே மட்டும் உங்களுக்கு சின்னதாக ப்ரீதிங் ஸ்பேசஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் டைப்பில் இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த லோயர் பார்ட் ஆஃப் த கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஹனிகோம் டிசைனில் இருக்கக்கூடிய ஏர் வென்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு ஒரு கிரேஷ் தீமில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் சரி, ரியர் பம்பர்லையும் சரி. அண்ட் உங்களுக்கு இந்த மாடலில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வராது. ஸோ இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபாக் லேம்ப்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ். ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் எல்இடியில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். யூஸ்வலாக கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த ஃபாக் லேம்புக்கு தான் ஒரு மாதிரி மசில்லாம் கொடுப்பாங்க. பட் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஹெட் லேம்புக்கு இந்த கிரில்லிருந்து ப்ரொட்ரூட் ஆகி வர்ற மாதிரியான ஒரு பம்பர் டிசைன் ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஒரு மசில் கொடுத்து அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹெட் லேம்ப் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் டீட்டெயிலிங் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவினுடைய ஸ்டாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு டொயோட்டா நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எஸ்யூவி பிரசன்ஸ் வந்து ஹைரைடருக்கு நல்லா கொடுக்குதா இல்லை கிராண்ட் விட்டார் நல்லா கொடுக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நீங்களும் உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷனும் வந்துருது. அண்ட் அப்படியே நம்ம மேலே பானட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 2 க்ரீஸ் லைன்ஸ் இருக்கிறது மட்டும் உங்களால் பார்க்க முடியும். அதர்வைஸ் ஒரு ஃபிளாட்டான பானட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்யூவி பிரசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஹை ரைஸ்டான ஃபிளாட்டான பானட் லைன் வந்து உங்களுக்கு வருது. இந்த ஜி ஆப்ஷன் வேரியன்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3வது வேரியண்ட்டாக வரும். அது கீழே வந்து உங்களுக்கு எஸ்இ அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் வரும். ஸோ இந்த ஜி ஆப்ஷனுக்கு மேலே உங்களுக்கு வி அப்படிங்கிற வேரியண்ட் வரும். பட் இது வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த லக்ஸரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூவல் டோனில் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸாக இருக்கட்டும், மேலே வந்து உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃபாக இருக்கட்டும்,
எல்லாமே இன்பில்ட்டாக இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ சைட் ப்ரெசன்ஸுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் திங் இந்த அலாய் வீல்ஸ். ஸோ இந்த வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா 215/60R17 வருது. ஸோ டுவல் டோனில் இருக்கக்கூடிய ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 போல்டட் அலாய் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் வருது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரியர்லேயுமே கூட டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். என்னதான் இது வந்து ஹைப்ரிட் மாடல் கிடையாது, நான் ஹைப்ரிடாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸோட தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வீல் ஆர்ச்சஸ் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கக்கூடிய வீல் ஆர்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஒரு ப்ராமினென்ட்டான ஷோல்டர் லைன், இது வந்து ஷோல்டர் லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷோல்டர் டெப்த்தாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல் முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த ஃபெண்டரில் இந்த ஷோல்டர் லைன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது அப்படியே உங்களுக்கு இந்த டோர்ஸ் கிட்ட வரும்போது இந்த அளவுக்கு ஒரு பெண்டோடு இருக்கக்கூடிய ஒரு டெப்த்தோடவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ரியரில் அந்த குவார்டர் பேனல் வரைக்குமே போய் அந்த ரியர் டைல் லேம்பினுடைய எட்ஜோடு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான அந்த எஸ்யூவி லுக்கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய அந்த கிளாஸ் ஏரியா மேலே இருக்கக்கூடிய அந்த விண்டோ லைன் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேப் மாதிரி அப்படியே இந்த கார் மேலே உட்காந்துருக்கிறது இந்த ஒரு கட் போர்ஷன் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட்ஸுக்கு வந்தோம்னா ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான இந்த எல்இடி ப்ரொவிஷனும் கூட வந்துருது. அண்ட் பாடி கலர்டு சைட் மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கலர்ட் டோர் ஹேண்டில்ஸுமே கூட வந்துருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குல்ல, ரிக்வஸ்ட் சென்சார் ஃப்ரண்ட் டோர்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடும் இருக்குது, பேசஞ்சர் சைடும் இருக்குது. அண்ட் ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய அதே ஸ்டைலிங் தான், புல் டைப்பில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெதர் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு குரோம் பீஸில் இருக்கக்கூடிய வெதர் ஸ்ட்ரிப்பாகவே கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் டச். அண்ட் இந்த விண்டோ லைன்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் ஜாப் தான், பட் இருந்தாலும் ஒரு மேட் பிளாக்ல உங்களுக்கு வந்து வந்துருது. அண்ட் இந்த சைட் ப்ரெசன்ஸில் கீழே ஒரு நீ லைன் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஃபெண்டர்லேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட் டோர் அண்ட் ரியர் டோரில் வந்து ரியர் டோருடைய ஒரு 70% வரைக்கும் வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே மெட்ஜ் ஆகி அந்த டோரோடவே சேருது. அண்ட் அந்த நீ லைனுக்கு கீழே ஒரு டெப்த் மாதிரி கொடுத்து இந்த டோரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ரன்னிங் போர்ட் பிளாஸ்டிக் கிளாடிங்காக இருக்கட்டும், அண்ட் இந்த வீல் ஆர்ச்சில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கிளாடிங்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு, டியூவல் வைப்பர்ஸ் வந்துருது. ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ் கிடையாது, நார்மல் ரெகுலர் வைப்பர்ஸ் தான். அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அழகுக்காக ரூஃப் ரெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு. இது ஒரு அலுமினியம் அலாய் ஃபீல் தான் கொடுக்குது, பிளாஸ்டிக் கிடையாது. பட் இருந்தாலுமே இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனலான ரூஃப் ரெயில் அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய அந்த பேனராமிக் சன்ரூஃப், ஒரு லக்ஸரி ஃபேன்சி ஃபீச்சர். ஸோ அந்த பேனராமிக் சன்ரூஃப்மே கூட உங்களுக்கு இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்ல வந்துருது. அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு இந்த பேனராமிக் சன்ரூஃபுக்கு பின்னாடி ரிப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கூட வந்துருது. அண்ட் இப்போ இந்த ஹைரைடருடைய டைமென்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரி கிடையாது, கொஞ்சம் பெரிய எஸ்யூவி கார். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 4.3 மீட்டர் வந்து உங்களுக்கு லெங்க்த்தும், 1.7 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு விட்த்தும், 1.6 மீட்டர்ஸ் உங்களுக்கு ஹைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக இந்த எஸ்யூவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 210 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு ப்ராமினென்ட்டான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த விண்டோ லைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீப் அப்படியே ஏறுற மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு விண்டோ லைன் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பெரிய டிஎல்ஓஸ் கிடைக்குது. உள்ள வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எல்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் 2 கிளாஸுக்கு பின்னாடி நமக்கு இந்த குவார்டர் பேனலில் இந்த குவார்டர் கிளாஸ் இதுவுமே கூட சின்னதாக இல்லாமல் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிளாஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நமக்கு ஒரு 1 feet வந்து காரினுடைய லெங்த் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் ஸ்ட்ரக்சரை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பீஸ், ஒரு கிளாசி பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரூஃப் தனியாக பாடி தனியாக வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் உங்களுக்கு அந்த டாப் அண்ட் வி வேரியண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த டியூவல் டோன் கலர்ஸில் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் வந்து இன்னுமே கூட பெட்டராக உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த 360 டிகிரி கேமரா இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்ல மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட் போகும்போது 360 டிகிரி கேமரா வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் கேமராவும் சைடில் மிரர்ஸ்லையும் கூட உங்களுக்கு கேமரா வரும். பட் இதில் வந்து இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில் 360 கேமரா கிடையாது. இந்த வெஹிக்கிளோடைய ரியர் டிசைனை பொறுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது trycarpal.com. கார்பால் அப்படிங்கிறவங்க ஒரு வர்ச்சுவல் டீலர், ஒரு மல்டி பிராண்ட் கார் டீலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக இயங்குறவங்க. ஸோ எனி பிராண்ட் எனி கார் மாடல் வந்து நீங்கள்
இவங்க கிட்ட வாங்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு நியூ கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸையும் கீழே கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. எனிவே நீங்கள் ஒரு நியூ கார் வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஆர் 2-3 கார் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதில் உங்களுக்கு எது கரெக்டான கார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கார் கன்சல்டேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய நம்பரும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு கார் கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. எனிவே இந்த காரோடைய ரியர் டிசைனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிளாட்டான ரியர் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு ஸ்லோப்பிங்கான ரியர் டிசைன் கிடையாது. இந்த ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோப்பிங்கான போர்ஷன் வந்துட்டு ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான போர்ஷனோட உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரியர் டெயில் லேம்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கனெக்டட் எல்இடி மாதிரி ஒரு டிசைன் ஸ்டைலிங் இருக்கும். ஆனால் இது கனெக்டட் எல்இடி கிடையாது. ஒரே பீஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் அதர்வைஸ் உங்களுக்கு எல்இடியில் இருக்கக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த சி ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூவல் சி ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்துடும். சில்வர் கலரில் இதை கனெக்டிங் பார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு சில்வர் கலரில் ஃபினிஷான ஒரு டொயோட்டானுடைய லோகோ வந்துடுது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜி ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ரியர் வைப்பர், வாஷர், டிஃபாகர் லைன்ஸோடு வந்துடுது. ஸோ ஒரு டாப் அண்ட் கார் வாங்கின ஒரு ஃபீல் வந்து இந்த ஜி வேரியண்ட்டே உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு சட்டிலான ரியர் ஸ்பாய்லர், மேலே உங்களுக்கு பாடி கலரும் கீழே உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்புமே கூட வந்துடுது. அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அப்படிங்கிற பேஜிங் வந்துடும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஜி ஆப்ஷனல் வேரியண்ட் தான் இது, பட் இருந்தாலும் ஆப்ஷனலுக்கான வேரியண்ட் வந்து வராது. ஜினுடைய பேஜிங் மட்டும் வரும். அண்ட் நியோ டிரைவ் அப்படிங்கிற அந்த நான் ஹைப்ரிடுக்கான பேஜிங்கும் வந்துடும். அண்ட் இந்த டெயில் லேம்ப் வந்து ஒரு டுவல் டெயில் லேம்ப் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் எப்படி ஹெட்லாம்ப் வந்து டுவலாக கொடுத்துருக்காங்களோ, டிஆர்எல்ஸுக்கு தனி யூனிட், மெயின் ஹெட்லாம்புக்கு தனி யூனிட் கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து பிரேக் லைட்டுக்கு வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது போக கீழே வந்து ரிவர்ஸ் லைட்டுக்கும் டர்ன் இண்டிகேட்டருக்கும் உங்களுக்கு கீழே ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது போக உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டருமே கூட வந்துடும். அண்ட் ரியர் பம்பரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸும் வந்துடும். ஸோ பார்க்கிங் கேமராவும் வந்துடுது, பார்க்கிங் சென்சார்ஸும் ரியரில் கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் பம்பரில் பேசும்போது சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கிரேயிஷ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு ரியர்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பாடி கலர் ஒயிட் வந்துடுது. இங்கே இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் வர இடத்துல பிளாக் வருது. அது கீழே ஒரு கிளாஸ் கிரேயில் வந்து உங்களுக்கு கீழே ஸ்கிட் பிளேட்டும் வருது. அண்ட் வெஹிக்கிளுடைய சென்டரில் கீழே உங்களுக்கு டோ ஹூக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சைலன்சர் பைப் வந்துடுது. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அண்ட் வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபியூல் லிட்டுக்கான அந்த ஓப்பனர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் தான் இது. சரி வாங்க இன்டீரியர் டீடைல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ரியர் டோர் ஓப்பன் பண்ணோன்னா ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆல் பிளாக் ஃபினிஷில் தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு ஒரு லெதரேட் மாதிரியான ஒரு பிவிசி ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டிச்சிங்கோடு வந்துடுது இந்த கைப்படுற எல்போ போடுற இடம் எல்லாமே. அண்ட் இங்கே வந்து ஒரு கிளாஸ் பிளாக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் வந்துடுது. அண்ட் இது நம்ம யூஸ்வலாக மாருதி கார்ஸில் பார்க்கக்கூடிய அதே டோர் லீவர் வித் க்ளோசிங் அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இந்த ஒரு கிளாசி கிரே ஃபினிஷ் வந்து ஒரு சின்ன பிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர், இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துடும். 4 டோர்லையும் 4 ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்துடும். எனவே இந்த ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் தான், பட் இருந்தாலும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது வந்து டிண்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. ஸோ எல்லா கிளாஸுமே இந்த சைட் கிளாஸஸாக இருக்கட்டும், விண்ட்ஷீல்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு க்ரீன் டிண்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சன் கண்ட்ரோல் ஃபிலிம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பட் கிளாஸே வந்து உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் டிண்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸுமே கூட வர்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் இது வந்து ஒரு 4.3 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய காரு. ஸோ சப் 4 மீட்டர் கார்ஸை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில் வரும். ஸோ ஒரு டைமண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 சீட் பெல்ட்ஸ் வந்து 3 பேசஞ்சர்ஸ்க்குமே வந்துடுது ரியர் சீட்டில். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே கூட 3 பேசஞ்சர்ஸுக்குமே வந்துடுது. அண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ 2 பேசஞ்சர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லைட்டாக ஸ்கூப்டு சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேசஞ்சர்ஸ் வந்து
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே சென்டரில் கால் வைக்கிற இடத்துலையும் ஒரு சின்ன ஹம்ப் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ தேர்ட் பேசஞ்சர் சென்டர் பேசஞ்சர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 USB-C போர்ட்ஸுமே கூட வந்துருது. ஸோ சார்ஜ் போட்டு கீழே வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அங்கே ஃபோனை ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதில் கூட ஒரு சின்ன சில்வர் இன்சர்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இல்லை, இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் இருக்கு, கொலாப்சபிள் டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட்ல உங்களுக்கு ரியருக்கு லைட்டுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சீட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சேஃப்டிக்கான விஷயம். இன்கிரஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா தலையை பெருசாக மைண்ட் பண்ணி உள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு கர்வேச்சரான டோர் பேனல் இல்லை, நல்ல ஒரு ப்ராடான டோர் பேனல் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக உள்ளே வர முடியும். இந்த கர்வேச்சர் இருந்ததுன்னா தலை வந்து தட்டும். ஸோ தலை தட்டுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா ரிலாக்ஸ்டாக பின்னாடி வந்து உட்காரலாம். அண்ட் இந்த ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 ஸ்டெப் வந்து உங்களால் ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரிக்ளைனிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அண்ட் ஹெட்ரெஸ்ட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அண்ட் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 65-70% தை சப்போர்ட்டுமே கூட இருக்குது. அண்ட் லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போதும். ஃப்ரண்ட் சீட் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பின்னாடி தள்ளி தான் வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி வந்து பெருசாக நமக்கு வந்து ஸ்க்ராப் ஆகலை. இந்த கவர் தான் உரசுதே தவிர பெருசாக ஒன்றும் நமக்கு ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 பக்கமே உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூப் அவுட் சீட் பேக்ஸ் தான் ஃப்ரண்ட் சீட்ஸ் 2த்துக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டீரியர் லைட்டிங் வந்து 2 பக்கமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்லேயே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைப்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. LED லைட்டிங் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல். அண்ட் இந்த பேனராமிக் சன்ரூஃப் வந்து நல்ல ஒரு லைட்டை வந்து நமக்கு உள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஹாஃப் வந்து ஓப்பனபிளாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கான இந்த சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நிஃப்டி ஃபீச்சர். அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொலாப்சபிள் டைப்பில் உங்களுக்கு 3 டோர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடுக்கு as usual ப்ரொவைட் பண்ணல. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்னுடைய லுக் இதுதான் பார்த்துக்கோங்க. அந்த வெஹிக்கிளுடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்து பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் அந்த ஹைப்ரிட் மாடல் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஹைப்ரிடுக்கான பேட்டரி வந்து உங்களுக்கு ரியர் பூட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பூட் ஸ்பேஸ் வந்து குறையும். பட் இது வந்து நான் ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பேட்டரி வராது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு லார்ஜ் பூட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக பை நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியோ டிரைவ் நான் ஹைப்ரிட் மாடலில் 373 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதே இது பேட்டரி வரக்கூடிய ஹைப்ரிட் பேட்டரி வரக்கூடிய அந்த ஹைப்ரிட் மாடலில் உங்களுக்கு 250 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று தான் இந்த ஹைரைடரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸாக நிறைய பேர் சொல்கிறது. எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பூட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பார்சல் ஷெல்ஃப் ஒன்று வந்துடுது. உங்களுக்கு பெரிய சூட் கேசஸ் வைக்கணும்னா பார்சல் ஷெல்ஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக வைக்கலாம். நல்ல ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்கோட இருக்கக்கூடிய கீழெல்லாம் நல்ல ஒரு ப்ளைவுட்டில் நல்ல கார்பெட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இப்போ இந்த 2025 அப்கிரேடுக்கு அப்புறமா இப்போ இதை எடுத்து இப்படி நம்ம வந்து நிற்க வைக்கலாம் இந்த போர்டு. அது ஒரு சின்ன விஷயம். அண்ட் அந்த அப்கிரேட் மேட்டர் சொன்னல, அந்த அப்கிரேடுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பேர் வீலை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க டொயோட்டா. ஸோ இப்போ வரக்கூடிய ஹைரைடரில் ஸ்பேர் வீல் வந்து வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட்டு வந்து ஏர் இன்ஃப்ளேட்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. பட் உங்களுக்கு ஸ்பேர் வீல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து ஆக்சஸரியாக எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டீல் வீல் வித் டயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 18,000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது அலாய் வீலோட வேணும் அப்படின்னா சம்திங் அரௌண்ட் 30,000 rupees வந்து உங்களுக்கு வருது. பட் இதில் வீலு அண்ட் டயரு அது போக உங்களுக்கு அந்த வீலை வந்து இதில் லாக் பண்ணி வைக்கிற அந்த மெக்கானிசம் இருக்கும்ல, ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அந்த ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுடைய ஆப்ஷன் தான், உங்களுடைய சாய்ஸ் தான். டோர் க்ளோஸ் பண்ணுறதுலையுமே கூட ஒரு ப்ரீமியம் தட்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த கார் வந்து உங்களுக்கு 19,30,000 19,40,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து வரும். ஸோ 19.3 19.4 அப்படின்னு. எனிவே உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் டிரைவர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஆல் பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு கிளாசி பிளாக்ல உங்களுக்கு இந்த டச்சஸ்லாம் வருது. 4 விண்டோஸ்க்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடுது. இது வந்து உங்களுக்கு 1 டச் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாக் அன்லாக்கான பட்டன்ஸ், இந்த சைல்ட் லாக்கான இந்த பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச். அண்ட் இந்த ரோலர் வந்து உங்களுக்கு இந்த சைட் மிரர்ஸ், மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ரோலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கைப்படுற இடம் மட்டும் ரியர் டோரில் பார்த்த மாதிரியே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், மேலே ஒரு லெதரைட் ஃபினிஷு. அது கூட உங்களுக்கு இந்த டியூவல் ஸ்டிச்சிங்கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாசி கிரே, இங்கே ஒரு குரோமு, அண்ட் கீழே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, இங்கே ஒரு
மேகசின் ஹோல்டர் இல்லை துணி ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் அது போக ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் வந்துருது. அண்ட் இங்க இந்த இடத்துல உங்களுக்கு ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கூட வந்துருது இந்த சைட் மிரருக்கு பின்னாடி சைடில். அண்ட் இதில் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் தான், பட் ஹைட் அட்ஜஸ்டரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், பட் ஃபேப்ரிக் சீட்ஸாக இருந்தாலுமே கூட இதில் வந்து உங்களுக்கு இப்போது அப்டேட் ஆச்சு இல்லையா இந்த ஹைரைடர். ஸோ அதில் உங்களுக்கு இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபேப்ரிக் சீட்ஸாக இருந்தாலுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்திருக்கு. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல திக்காக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹக்கிங் ஃபீலோட இருக்கிற மாதிரி. அண்ட் ரியரில் பார்த்தா அதே ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். ஸோ ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து 6 ஸ்பீட் 80. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் வந்துடும். ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் லிட் ஓப்பனர் அண்ட் ஃப்ரண்ட் பானட் ஓப்பனருக்கான லேச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு குரோம் ரிங் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த லெதர் ரேப்பிங் கொடுத்துருக்காங்க வித் டியூவல் ஸ்டிச்சஸோட இருக்கு. இது வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலாகவுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். மேலே இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் பிளாஸ்டிக் டச் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த ஹெட்லைட் லெவலருக்கான அந்த ரோலர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கிடையாது இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு டம்மி பட்டன்ஸாக வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வெஹிக்கிள்குள்ளே வந்தோடனே பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் பண்ணுது உங்களுக்கு மீட்ரு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு டொயோட்டானோட லோகோ வந்துருது. பட் லெதர் ராப்பிங் மட்டும் இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அங்கங்கே உங்களுக்கு இந்த சில்வர் பிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸோட வந்துருது. இங்கே இருக்கிறது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ். இந்த 3 பட்டன் வந்து உங்களுக்கு இந்த 9 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனுக்கான அதை டாகிள் பண்ணுறது, இந்த மியூசிக்கை வந்து டாகிள் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த வால்யூம் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க, மியூட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு 7 இன்ச் ஸ்க்ரீனு. ஸோ அதுக்கான இந்த எம்ஐடி கிளஸ்டரை டாகிள் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப் அண்ட் டவுனுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இந்த பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஐடி கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரைட்னஸ், ஃபியூல் எக்கானமி, லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு டிபிஎம்எஸ், பார்க்கிங் சென்சார், டோர் லாக்கு, லைட்ஸு, கைட் மீ லைட்டு, ஆன்டி தெஃப்ட், அப்புறம் டிபிஎம்எஸ். இந்த டிபிஎம்எஸ்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கிலோ பாஸ்கல்ஸில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை. எனிவே நாள் பட அது வந்து கொஞ்சம் பழகிடும். அண்ட் இந்த எம்ஐடிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான கேஜும் ஃபியூவலுக்கான கேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி உங்களுக்கு டெல்டேல் லைட்ஸ் வந்து வந்துருது. அண்ட் இந்த ஸ்டேரிங்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் வந்துருது. ஸோ ஃப்ரண்ட் வைப்பர், ரியர் வைப்பர் ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்ப்கான ஸ்டாக் வந்துருது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஃபோனை பேர் பண்ணி கால் பேசுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு அண்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸ்க்கான பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவலில் போட்டு ஓட்டும்போது இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து டார்க் கன்வெர்டர் கியர் பாக்ஸ். ஸோ கியர் வந்து விட் ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து டாப் அண்ட் மாடலில் வரும். அது இந்த இடத்துல வரும். ஸோ இதில் வந்து அது மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்டில். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி ஃபீச்சர் தான். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்குக்கு உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்டுக்கு அண்ட் ரீச்சுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 9 இன்ச்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் பிளே சிஸ்டம் வந்துடுது. இதில் உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வந்துடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மாடலில். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த ஹைரைடரில் நீங்கள் எந்த வேரியன்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். டிரைவர் ஏர்பேக் ஸ்டேரிங்கில், பேசஞ்சர் ஏர்பேக் இந்த இடத்துலையும், அண்ட் சைடில் கர்டன் ஏர்பேக்ஸுமே கூட வந்துடும். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான். பெரிய பசல் இருக்குது. அண்ட் கிளாசி பிளாக் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே வந்தோம்னா 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. சென்டரில் ரவுண்ட் பட்டன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு சில்வர் லைனிங் இருக்குது. நிறைய இந்த மாதிரி சில்வர், இந்த கிளாஸ் பிளாக்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ், ப்ரீமியம் டச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான டாகல் ஸ்விட்சஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் கலரில் பட்டன்ஸும் வந்துருது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் ஸ்டிக்கு உள்ள புதைச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று வந்துருது. அப்புறம் அது போக ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று வந்துருது. அண்ட் இங்கே ஒரு USB-A போர்ட் வந்துருது. ரியரில் உங்களுக்கு 2 USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு USB-A போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு
வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துடுது. அண்ட் இதுதான் உங்களுக்கு அந்த கியர் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் தான், நல்ல ஒரு ரப்பரி ஃபீலோட நல்ல ஒரு grip இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில்வர் கலரோட ஃபிட்டிங்கும் வந்து இருக்குது. அண்ட் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அதுக்கப்புறம் மேனுவல் மோடு போட்டு நீங்கள் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இந்த ஜி ஆப்ஷன் வேரியண்ட்லேயே வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ அதுவுமே இதில் வந்துடுது. வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் டைப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லெதரேட் ஃபினிஷோட ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கபி ஹோல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீப்பான க்ளவ் பாக்ஸ், ஒரு மீடியம் சைஸ் க்ளவ் பாக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஃபீல், சாஃப்ட் டச்சோட இருக்குது. மேலே இருக்கிறது ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங்கில் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து வந்துடுது. அண்ட் அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோம்னா பேசஞ்சர் சைடு சன்வைசரில் உங்களுக்கு கிளாஸ் வித் மிரர் வித் லைட்டோட வந்துடுது. அண்ட் அதே மாதிரி டிரைவர் சைட்லேயும் மிரர் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் டொயோட்டா சைடில் இருந்து பண்ணலை. அண்ட் இங்கே ஒரு கூலிங் கிளாஸ் ஹோல்டர் வந்து வந்துடுது, சன் கிளாஸ் ஹோல்டர். அண்ட் இந்த பக்கம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் லைட்ஸு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ரெண்டையும் ஆன் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இதுதான் முக்கியமான விஷயம், பேனராமிக் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்சு. அண்ட் இந்த ஹைரைடரில் முதல்ல இருந்த பிரச்சனை என்னென்னா, இந்த ஃப்ளாப் இது வந்து ரொம்பவும் மெலிசாக இருந்தது, சன்லைட்டை கட் பண்ணாமல் இருந்தது. பட் இப்போது ரீசெண்டாக கொடுத்த இந்த 2025 அப்டேட்டில் இதெல்லாமே கூட இன்னும் கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் சன்லைட்டை எப்படி கட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ மக்கள் சொல்கிறத, கஸ்டமர்ஸ் சொல்கிற ஃபீட்பேக்கை பிராண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்றதுக்கு இது ஒரு அட்டாச்சி. ஸோ எஸ் மக்களே, இதுதான் டொயோட்டாவுடைய அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஜி ஆப்ஷனல் வேரியன்ட், நியோ டிரைவ் நான் ஹைப்ரிட் வேரியன்ட் இது. ஸோ வித் ஆட்டோமேட்டிக் ஏடியோட, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கிடைக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது யாருக்கான வெஹிக்கிள் அப்படின்னா, உங்களுக்கு ஜாப்பனீஸ் பிராண்டாக வேணும், டொயோட்டாவுடைய ரிலையபிலிட்டி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கார் வந்து நிற்கும். ஏன்னா இது என்னதான் மாருதி அண்ட் டொயோட்டாவுடைய கொலாபரேஷன் அண்ட் ரீபிராண்டிங்கில் இருந்தாலுமே, ரீபேஜிங்கில் இருந்தாலுமே கூட ரெண்டுமே ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் தான், ரெண்டுமே ரிலையபிலிட்டிக்கு பேர் போன பிராண்ட்ஸ் தான். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து மாருதியினுடைய ப்ரூவனான அந்த கே சீரிஸ் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ ரிலையபிலிட்டிக்கு அதுவும் கூட ஒரு அட்டாச்சியாக நிற்கும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து சிட்டி டிரைவிங் தான் மேக்ஸிமம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு டர்போ வெஹிக்கிள் பெருசாக நீட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் பெர்ஃபார்மன்ஸ்லையும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ மோர் தென் 100 bhp, 102 bhpயும் 136 Nm டார்க்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஜினாக தான் இது இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிட்டி டிரைவிங்காக நீங்கள் வாங்குறீங்க, ஸோ கன்வீனியன்ஸ் தான் முக்கியம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வந்துடுது, 6 ஸ்பீட் 80ல் வருது. ஸோ டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ், டார்க் கன்வெர்ட்டர்ன்றது ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி நீங்கள் மேனுவலில் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் போது இதில் மேனுவலில் போட்டு நீங்கள் பேடல் ஷிஃப்டரில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கியர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸோ நீங்களாக ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஒரு கியரில் நிற்கும். ஸோ அந்த ஒரு மேனுவல் ஃபீலுமே கூட உங்களுக்கு அட் டைம்ஸில் வேணுன்றப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அதையும் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு தேதிக்கு 19 lakhsல உங்களுக்கு ஒரு சப் 4 மீட்டர் காரு டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் வந்துடுது. பட் இருந்தாலும் தேவையான முக்கியமான லக்ஸரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துடுது. பட் கொஞ்சம் பெரிய காராகவும் வந்துடுது. 4.3 மீட்டர் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். பட் மைலேஜ் ஓரியன்டாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கு போகலாம். பட் அது இன்ஜினே டோட்டலாக வேறு, அதில் 3 cylinder இன்ஜின் வரும். ஸோ அது வந்து இந்த 1.5 லிட்டர் டிஎன்ஜிஏ இன்ஜின்னு சொல்லுவாங்க, டொயோட்டானுடைய அந்த ஹைப்ரிட் டெக்கோட சேர்ந்து வரும். அது அதர்வைஸ் பார்த்தோன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் டார்க் கன்வெர்ட்டரோட வரக்கூடிய ஒரு நல்ல கார், நல்ல இன்ஜின் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக சொல்லலாம். பட் தென் நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர் வேணும்னா 1 லிட்டரில் Volkswagen ஸ்கோடா குரூப்புக்கு போகலாம். பட் அது 1 லிட்டரில் டிஎஸ்ஐ டர்போ இன்ஜினோட தான் வரும், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டோட வராது. அதர்வைஸ் நீங்கள் இது காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா கிரெட்டா போகலாம். அதில் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஐவிடி இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வண்டி கிடைக்கும். ஸோ அது வந்து பேசிக்கலி சிவிடி தான். அதே மாதிரி நீங்கள் ஹோண்டானோட எலிவேட் போனீங்கன்னாலும் உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸோட தான் கிடைக்கும், டார்க் கன்வெர்ட்டரோட கிடைக்காது. ஸோ பிராண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு விஷயத்தோட அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வேணும்னா நீங்கள் என்கிட்ட தான் வரணுன்ற மாதிரியான ஒரு லாக்கோட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ அகெயின் இந்த கார் கர்ட்டசி நமக்கு கார்பால் தான் இந்த காரை இன்னைக்கு வழங்கியிருக்காங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்க ஒரு வர்ச்சுவல் கார் டீலர், எனி பிராண்ட் எனி கார் நீங்கள் அவங்க கிட்ட வாங்க முடியும். அண்ட் அது போக மோட்டார் மாலையினுடைய கார் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கார் பையிங் டிசிஷனில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றினா ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய்.